இந்த நாளிலே நாம் தியானித்து ஜெபிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். லூக்கா 4:40. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதியினால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் வியாதியினால் வருத்தப்பட்ட மக்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் கரங்களை அந்த ஜனங்கள் மீது அவர் வைத்து அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் வியாதி அது ஒரு அகோரமான காரியம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே கூட நான் வாசிக்கும் போது வியாதியினால் வருத்தப்பட்ட மக்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்களாம். வியாதி என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்று சொல்வார்கள். ஒரு பலகீனம், ஒரு வியாதி ஒரு நபரை தாக்கும் பொழுது அவர்கள் படுகிற அந்த கஷ்டம் அந்த நபருக்கும் அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். ஆகிய தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஒரு பெரும் பகுதி வியாதியினால் அவதிப்பட்ட மக்களை குணமாக்குகிற பகுதியாக இருந்தது. பாருங்கள், வேதத்தை நீங்கள் வாசித்து நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்லி அனுப்புகிறார். இவள் யார்? 12 வருடமாய் பெரும் பாடு என்கிற ஒரு வியாதியினால் அவள் கஷ்டப்பட்டவள். இந்த 12 வருடம் அவள் தனக்கு உண்டான அந்த வியாதி நிமித்தம் அவள் வேதனைப்பட்டாள், வேதனை அனுபவித்தாள். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுங்க, நான் இப்ப உன்னை குணமாக்கிட்டேன், இனி உனக்கு வேதனையே கிடையாது, நீ வேதனை இல்லாமல் போய் நீ சுகமாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 4:24 வியாதியினால் வேதனைப்பட்ட அநேகர் இயேசுவிடத்திலே வந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வியாதி வேதனையை உண்டாக்குகிறது, வேதனை வலி உண்டாக்குகிறது. ஒரு தலை வேதனை வந்தால் அது வேதனைப்படுத்துகிறது, ஒரு வயிற்றிலே ஒரு வலி வந்தால் அது வேதனைப்படுத்துகிறது, ஒரு முதுகிலே ஒரு கஷ்டம் வந்தால் அது வேதனைப்படுத்துகிறது, இடுப்பிலே ஒரு பிரச்சனை வந்தால் அது வேதனைப்படுத்தும். எத்தனையோ பேர் சரீரத்திலே உண்டான அந்த வியாதி நிமித்தம் வேதனைப்பட்டு தூங்க முடியாம அவதிப்படுகிற எத்தனையோ மக்களை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ ஜனங்களுக்காக அடியேன் அந்த மக்களுக்காக மனதுருகி நான் ஜெபித்திருக்கிறேன். வியாதி வேதனைப்படுத்தும். சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில கூட உங்களுக்கு உண்டான வியாதி நிமித்தம் சரீரத்தில் ஒரு வேதனை எப்பொழுதும் தாக்கி கொண்டே இருக்கலாம். அது எந்த பகுதியாக இருக்கலாம். இன்று நிச்சயமாக இயேசு கிறிஸ்து கரம் வைத்து உங்களை சுகமாக்க போகிறார். அந்த வேதனை உங்களை விட்டு நிச்சயமாக இன்றைக்கு விலகி போகிறது. அது மட்டுமல்ல, பாருங்கள், இரண்டாவதாக மார்க் 5:26 வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். மார்க் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணம் அடையாமல் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தாள். இருந்தாலும் அவள் வியாதி குணமாகவில்லை. வியாதி என்ன செய்கிறது? தான் சம்பாதித்த அனைத்தையும் செலவழிக்க வைக்கிறது. ஒரு குடும்பத்தில் வியாதி வருமானால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போகிறது. மருத்துவமனைக்கு அவர்கள் போக போக மருத்துவம் செய்ய பலவிதமான டெஸ்டுகள் பண்ண அதற்கென்று பணங்கள் செலவழித்து கொண்டே இருக்கும். மருத்துவ செலவினால் கடன் பிரச்சனைக்குள்ளான எத்தனையோ குடும்பத்தை நான் ஊழியத்தின் பாதையிலே பார்த்திருக்கிறேன். தொடர்ந்து வியாதி, கணவனுக்கு வியாதி குணமானவுடன் மனைவிக்கு வியாதி, மனைவிக்கு வியாதி குணமானவுடன் பிள்ளைக்கு வியாதி. சிலர் எப்போது மருத்துவமனைக்கு போய்கொண்டே இருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கையில 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு மாதந்தோறும் மருந்துகள் சாப்பிடுகிறார்கள். மருத்துவத்தினால் அவதிப்படுகிற, குறிப்பாய் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்த குடும்பங்கள் உண்டு.
மருத்துவ செலவுக்காக வீட்டை விற்ற குடும்பங்கள் உண்டு, சொத்தை விற்ற குடும்பங்கள் உண்டு, வாகனங்களை விற்ற குடும்பங்கள் உண்டு. என்றால் ஆஸ்திகளை, தனக்கு உண்டானவைகளை வியாதி இழக்க வைக்கிறது. அதுதான் பழைய காலத்தில் ஆட்கள் சொல்லுவார்கள், ஒரு குடும்பத்திலே அதாவது ஹாஸ்பிட்டலையும் பார்க்க கூடாது, அவர்கள் அதாவது கோர்ட்டையும் பார்க்க கூடாது, வழக்கு அதே போல வியாதி ரெண்டும் ஒரு குடும்பத்திலே வருமானால் அந்த குடும்பம் அழிந்து போய்விடும் என்று சொல்லுவார்கள். என்றால் தேவைக்கு அதிகமான பணங்கள் அது போய்கொண்டே இருக்கும், தேவ பிள்ளைகளை போய்கொண்டே இருக்கும். நேற்றைக்கு ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்தார்கள், சொன்னார்கள் இன்றைக்கு எங்க குடும்பத்தில் ஒரு வழக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கு, நாளைக்கு அது விசாரணை இருக்குன்னு சொல்லும்போது சொன்னார்கள் 7-8 வருடங்களா அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு, சுமார் 4-5 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவழித்து விட்டோம். சின்ன ஒரு சொத்து வழக்கு 5 லட்சம் ரூபாய் இதுவரையில் அவர்கள் அதற்கு செலவழித்து விட்டார்களாம். தேவ பிள்ளைகளை, இப்படியாய் தன்னுடைய ஆஸ்திகளை செலவழித்துக் கொண்டிருக்கிற, இழந்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்கலாம். மாதந்தோறும் உங்களுக்கு அதிகமான மருத்துவ செலவு, நீங்கள் கணக்கு பார்க்கும் போது நீங்கள் பென்ஷன் வாங்குற பணம் எல்லாம் மருத்துவத்துக்கு போகிறது, நீங்கள் உழைக்கிற பணம் எல்லாம் மருத்துவத்துக்கு போகிறது. ஒவ்வொரு மாதமும் கணக்கு பார்த்தால் கடன் வாங்கி மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் இருந்தால் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் கரத்தை வைத்து உங்களை சுகமாக்க போகிறார். கைகளை தட்டி அலையிலே சொல்லலோயா. மருத்துவ செலவை ஆண்டவர் இன்றைக்கே நிறுத்த வைக்க போகிறார். அவரால் முடியும். அவர் உங்கள் வியாதியை குணமாக்கி விட்டால் இனி நீங்கள் மருத்துவத்திற்கு செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வியாதி எல்லாவற்றையும் செலவழிக்க வைத்து விடுகிறது. அடுத்ததாக வியாதி என்ன செய்கிறது? யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. பாருங்கள் என்ன சொல்லுகிறான் வியாதியஸ்தன், குளத்துல தண்ணி கலக்கும் போது என்னை கொண்டு விடுவதற்கு ஒருவனும் இல்லை. இவன் எந்த குளத்தங்கரையில இருக்கிறான்? பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தங்கரையிலே அவன் படுத்து கிடக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்திலே திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை நல்ல தண்ணியை கலக்குவான், அடிச்சு கலக்குவான். அந்த கலங்கின உடனே யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட நோயாளியா இருந்தாலும் சுகமாவாங்க. அப்போ ஒரு குளத்துக்குள்ள இறங்குறது விலையில்லாத ஆள் இறங்க முடியுமா? நல்ல சுகமில்லாத ஆள் இறங்க முடியுமா? முடியாதுல்ல. நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க அந்த குளத்துக்குள்ள போக முடியாது. ஒரு ஆள் அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு எவரும் இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்னது? பலகீனப்பட்ட வியாதிப்பட்ட மனுஷன் மற்றவருடைய உதவியை நாடுகிறான். எத்தனையோ குடும்பங்கள்ல பாருங்க, வயது நிலைமையிலே பலகீனப்பட்டாச்சுன்னா அவங்களுக்கு மற்றவங்களுடைய உதவி தேவைப்படும். அவங்களை பிடிக்கிறதுக்கு நடத்துறதுக்கு ஆள் தேவை. உண்மைதானே? இளம் வயதானாலும் சரி, ஒரு வாதம் வந்து விட்டால், கைகால் உடைந்து போய்விட்டால், கண் தெரியாமல் போய்விட்டால், ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டால் அவங்களுக்கு உதவி செய்வதற்கென்று ஆட்கள் தேவை. ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா, இருதயம் பாதிக்கப்பட்டோம்னா உயரமான மேடான இடத்தில் ஏறி நடக்க முடியாது, ஒரு படிக்கட்டில் ஏற முடியாது, மூச்சு வாங்கும். ஒரு ஆஸ்துமா வேதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக தூரம் நடக்க முடியாது. ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு சரியா யூரின் போகாது, அதனால அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். மஞ்சள் காமாலை வியாதி வந்துச்சுன்னா லிவர் வீங்கி போயிடும், கல்லீரல் அப்படியே வீங்கி போயிடும். அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே முடியாது. அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சுன்னா இருதயத்துல ரத்த ஓட்டத்தை போக அந்த குழாய், ரத்த குழாய்கள் சிறும்ப தலைமுடி அளவுக்கு தான் இருக்கும், அதை போய் உள்ள அடைச்சிடும், பிளாக் பண்ணிடும். அதை அடைச்சாச்சுன்னா அந்த பிளட் கரெக்டா பம்ப் பண்ணி போகாது காற்று, உடனே நமக்கு நெஞ்சுலி வரும், அதை அட்டாக்னு சொல்லுவாங்க. அது யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, பயங்கர வலியை உண்டாக்கி விடும். அதை விட கொடூரமான அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க டாக்டர். இந்த குறிப்பாக இந்த கொலஸ்ட்ரால்னால, கொலஸ்ட்ரால் என்னது? நெய், அதிகமான நெய் வந்து நமக்கு உள்ள போய் படிந்து அதை அடைச்சுன்னா ஒரு 2-3 அடைப்புகள் இருந்தா, அதாவது ஆஞ்சகிராம்னு ஒன்று எடுப்பாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கை நரம்புல கால் நரம்புல கட் பண்ணி ஒரு ஊசி மாதிரி ஒன்று உள்ள விடுவாங்க. அது உயிரோட வச்சு கொல்ற மாதிரி இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு கேட்டா அவங்களுக்கு தெரியும். நமக்கெல்லாம் கத்த நடத்துற கிருபைங்க நம்மளை நடத்துறது. அது போய் அப்படியே அந்த ரத்த நரம்பு போய் காற்றுக்குள்ள போவோம். அந்த போகும்போது நல்ல மயக்கவும் மாட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது ஃபுல் மயக்கத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க, ஃபுல் அன்கான்சியஸ் ஆக்கக்கூடாது.
ஒரு லிமிட்டா தான் அவங்கள மயக்கி வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும். உள்ள போய் சில என்ன பண்ணனா அந்த இடத்தை கரைக்கும், உள்ள போய் கரைக்கும். ஒரு ஊசி உள்ள போகுது, ரத்த நரம்புல பாருங்க, ஒரு மிஷின் வச்சு உள்ள விடுவாங்க, உயிரோட வச்சு கரைக்கும். எப்படி இருக்கும் அது? அப்படியே கரைக்கும். சிலர் வந்து என்னன்னா அந்த அடைப்பு இருந்ததுன்னா அதை கட் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த இடத்த இனி ஒரு டியூப் மாதிரி ஒன்றை விட்டு பழுதடைந்த அந்த ரத்த நரம்பு அந்த இதை கட் பண்ணி அப்படி அதை டாக்டர்ஸ் தான் கரெக்டாக தெரியும். அந்த இடத்த கரெக்டாக அது பஞ்சர் ஒட்டுற மாதிரி ஒட்டும் உள்ள போய். இனி அது நிறைய அடைப்பு இருந்துச்சுன்னா ஓப்பன் கார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. அப்படின்னா காற்றை நேர இப்படி வெட்டி பிளந்து வெளியே எடுப்பாங்க. வெளியே தூக்கி வச்சுட்டு அதை பார்த்து பழுதடைந்த அந்த டியூப் எல்லாம் மாற்றுவாங்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆஞ்சியோகிராம் பண்றது உள்ள எத்தனை அடைப்பு இருக்குன்னு அது பண்ணுதான் தெரியும். அந்த நேரத்தில் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணனா பண்ணுவாங்க, நிறைய இருக்குன்னா விட்டுட்டு ஓப்பன் கார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது சாதாரண காரியம் கிடையாது. எனக்கு ஒரு தடவை ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வயிற்றில் வந்து ஊழித்து வந்த பிறகு கருங்கல்லே முதல் கன்வென்ஷன் முடிச்சுட்டு பிச்சிவளை என்கிற திருச்செந்தூர் அருகாமையில் ஒரு CSI ஆலை வளாகத்தில் திங்கள் செவ்வாய் புதன் கன்வென்ஷன், தொடர்ந்து கன்வென்ஷன் மீட்டிங். இங்க கருங்கல் முடிச்சுட்டு ஒன்ன மறுநாள் எங்க டீம் அங்க போயாச்சு. அங்க போய் கன்வென்ஷன் கூட்டம். முதல் நாள் கூட்டம் நடந்தது. 2ஆம் நாள் காலையில ஒரு வயிற்று வலி ஆரம்பிச்சு. அங்க நல்ல சாப்பாடு வச்சிருக்காங்க. எனக்கு சாப்பிடவே முடியாது. கன்வென்ஷன்லயும் பேசணும். 3 நாள் எப்படியும் பேசி முடிச்சுட்டு வந்தா ஒரு வயிறு வலிச்சுட்டே இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு அவர் சொன்னார் ஒன்னே இல்லைன்னு சொன்னார். சரி, அப்ப எல்லாரும் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ஊழியம் பண்றீங்க, எத்தனை பேரு உங்கள் மூலம் சுகமாக்கப்படுறாங்க, இங்க எல்லாம் பக்கத்துல போனா யாரா பார்த்தாலும் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மருத்துவமனையில எனக்கு தெரிஞ்ச சில குடும்பங்கள் வழியாக டாக்டர்கிட்ட பேசி அதுக்குன்னு அந்த குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு என்னை அழைத்து சென்றிருந்தாங்க. சின்ன ஒரு வயிற்று வலிதான். அந்த நேரத்தில் அந்த டாக்டர் சொன்னாரு, சரி எண்டோஸ்கோபி பண்ணணும், பண்ணி பாப்பான்னு சொன்னார். அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பண்ணவங்களுக்கு வாய் வழியா ஒரு டியூபை உள்ள விடுவாங்க. அதுக்கு முன்னால ஒரு மருந்து கொடுத்தாங்க, ஒரு சிறப்பு, காய்ச்சல் சிறப்பு மாதிரி ஒரு மருந்து கொடுத்துட்டு ஒரு டியூபை கொண்டு உள்ள மாட்டி உள்ள, அப்பா அது உள்ள போகும்போதே போதும் போதும்னாச்சு. ஆனா உள்ள போனோன்னா டாக்டர் சொன்னாரு ஒன்னும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 30 காசுக்கு 3 மாத்திரை எழுதினாரு. ஏன்னா அப்பதான் அது உள்ள போகும்போது ஆண்டவர் பேசினாரு பாருங்க. என்ன பேசினார்னா, இந்த எண்டோஸ்கோபி போடும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்றியே, அப்ப கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, எப்படி வேற கொடிய வேதனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த வேதனையை கொஞ்சம் புரிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த வேதனை உனக்கு எப்படி இருக்கு நீங்க கொண்டு வந்தேன்னு சொன்னார். கைகளை தட்டி அலையில சொல்ல அலையிலையா பாருங்க, பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தான் உட்படுத்தப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறாராம். பைபிள் அப்படி சொல்ல, அவர் சோதிக்கப்பட்டார், நமக்காக சோதிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்ட, கன்னத்தில் அரைஞ்சாங்க, காரி துப்புனாங்க. ஏன்னா அவருக்கு அந்த பாடுக்கு உட்படுத்தினால அவர் சோதிக்கப்படுகிற மக்களுக்கு இன்னைக்கு உதவி செய்கிறார். அதான் வியாதிஸ்தரை குணமாக்குகிறார், கஷ்டப்படுற மக்களுக்கு அவர் உதவி செய்கிறார் பைபிள் சொல்லுகிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த நேரத்திலே அந்த பட்ட வேதனை சின்ன காரியம் தான், அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட்லாம் அது கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்போ பாருங்க, வியாதி என்பது மற்றவர்களுடைய உதவியை நாட வைக்கிறது. மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை தள்ளப்படுகிறோம். ஒரு ஆள் தண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ஒரு ஆள் காப்பி கொடுக்கணும், ஒரு சில பிடிச்சு சில நோயாளிகளை உட்கார வைக்க வேண்டியது இருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் அப்படி அவதிப்படுகிறார்கள் தெரியுமா? நாட்களில் ஒரு குடும்பத்தை நான் சந்திக்கும்படியாக சென்றிருந்தேன். அந்த வீட்டிலே ஒரு சகோதரி, அவர்கள் ஸ்ட்ரோக்கினால பாதிக்கப்பட்டு மருத்துவம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அப்போது அந்த இல்லத்தை நான் சந்தித்து ஜெபிப்பதற்காக இனி ஒரு குடும்பத்தின் மூலமாய் நான் ஒரு ஊழியத்திற்கு அங்கு சென்ற பொழுது அங்கே நான் அழைத்து செல்லப்பட்டேன். நான் ஒரு 2 நிமிடம் அந்த சகோதரருடைய குடும்ப தலைவரோடு பேசிக்கொண்டு அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், நான் வெளிநாட்டில் இருந்தேன், வெளிநாட்டில் இருந்து அதாவது அப்பதான் ஒரு கடை சொந்தமாய் தொடங்கி அது பிசினஸ் அப்படியே வந்து ஒன்று திடீர்னு சொன்னாங்க, என் மனைவிக்கு ஸ்ட்ரோக்னு சொன்னாங்க. கிறிஸ்துமஸ் நாட்கள் டிக்கெட் எல்லாம் கிடைக்கல, 3 நாள் தாண்டி வந்தேன். இங்க வந்தா ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில 47 நாட்கள் நாங்கள் ஒரு பெரிய மருத்துவமனையில் இருந்தோம். அவளுக்கு சரியாய் கைகால் செயல்படாது, இப்போது தொழிலெல்லாம் போய்விட்டு அதெல்லாம் விட்டுட்டானா, என் மனைவிக்கு இப்போ ஒரு ஆள் சாப்பாட்டு வேணும், அதனால நான் இப்போ ஊழல் இருக்கிறேன், எல்லாம் விட்டுட்டாங்க. வளர்ந்து வந்த குடும்பம், மனைவி நேசிக்கிறாங்க, மனைவி விட முடியாது, நேசி எல்லாரும் சிலரை விட்டுட்டு போயிடுவாங்க, அவர் நேசிக்கிறாரு. அதனால மனைவி கூட அப்பதான் நாங்க போற நேரத்துல கூட ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிட்டு வண்டியில வந்து அப்பதான் அவங்க, ஏன்னா யூரினெல்லாம் அவங்களுக்கு தானா போகல, டியூப் போட்டு இருக்காங்க, சின்ன வயசு தான், ஒரு 40-45 வயசுக்குள்ள தான் அவங்களுக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இப்படி எத்தனையோ குடும்பங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றவருடைய ஒரு துணை தேவைப்படுகிறது. ஒரு வயது நிலையில் மற்றவருடைய துணை தேவைப்படுகிறது. ஒரு காய்ச்சல், உங்களுக்கு காய்ச்சல் வந்து நீங்க வீட்டுல படுத்திருந்தீங்கன்னா
உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் காப்பி போட்டு தர மாட்டாங்களான்னு எண்ணம் வரும். நீங்க போய் காப்பி போடுவீங்களா நல்ல காய்ச்சலா இருக்கும்போது? ஒரு ஆள் சுடு தண்ணி போட்டு தராதா? நிறைய காப்பியெல்லாம் தோசையெல்லாம் போகாது, உள்ள இறங்காது. கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் போல இருக்கும், அரை கப்பு சுடு தண்ணி. அதுவும் நம்ம படுத்திருப்போம், ஹஸ்பண்ட் போட்டு கொடுக்க மாட்டாரா, பிள்ளை போட்டு தர மாட்டாரா, மக்களே ஒரு கப்பு தண்ணி எடுத்துட்டோம். நமக்கு அந்த காய்ச்சலுக்கே தெரியுது. அப்படின்னா அதை விட ஒரு பெரிய வேதனை தான் நம்ம மற்றவங்களை கேர் பண்ணணும். நம்ம எல்லாம் கேர் பண்ண மாட்டோம், வயசான பார்க்க மாட்டோம். சிலரை அதாங்க கிடக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அந்த கஷ்டம். ஒரு ஆளுடைய உதவி நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படுது. வியாதி வந்து அதான் இங்க பார்க்கும்போது அவன் சொல்றான், என்னை அந்த குளத்தில் கொண்டு இறக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை, என்னால் தனிமையில போக முடியாது, எனக்கு ஒருவருடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லுகிறான். வியாதி இனி ஒருவருடைய உதவியை நாட வைக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இயேசு தொடுவாரானால் இனி ஒருவருடைய உதவி நமக்கு தேவைப்படுமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பிறவியிலே நடக்க முடியாத ஒரு மனுஷனை, பிறவியிலே நடக்க முடியாத மனுஷனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்து முன்னால் வச்சிருப்பாங்க. தேவாலயத்து முன்னால் அவன் அங்க வரவங்கள்ட்ட காசு கேட்பான். ஆலயத்து வரவங்கள்ட்ட ஐயா ஐயா ஐயான்னு நடக்க முடியாது இல்ல, தோல்ல சுமந்துட்டு வருவாங்க. அவனை காலெல்லாம் விளக்கு தூக்கி கொண்டு வைப்பாங்க. ஆராதனை எல்லாம் முடிஞ்சாலும் தூக்கிட்டு போவாங்க ஆட்கள். ஆனா ஒரு ஆள் பேதுரும் யோவான் அந்த வழியாய் வந்த பொழுது அவங்கள்ட்ட பிச்சை கேட்கிறாங்க, ஏதாவது தாங்க. அவங்க சொன்னாங்க, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட அப்படி சொன்னாங்க. அவன் எழும்பி நடந்தான். அதன் பிறகு அவன் யாராவது சுமந்திருப்பாங்களா? அவன் நடந்த பிறகு யாராவது சுமந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா தியானிச்சு பாத்தீங்கன்னா, இவன் ஆலயத்துக்கு முன்னால் இந்த ஆளை கொண்டு வைக்கிறதுக்கு 1-2 வேலை, ஒரு ஆள் தோலை தூக்கிட்டு வந்திருக்கலாம். அந்த ஆள் வேலைக்கு போகாம இந்த ஆளுக்கு வந்து என்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. சொல்லிட்டே இருந்த அண்ணா கொண்டு போய் நான் ஆலயத்துக்கு முன்னால உட்கார வச்சிருவியா, அல்ல அப்பா உட்கார வச்சிருக்கீங்களா, திட்டி இருப்பாங்க. ஒன்னால எங்களுக்கு வேணா எங்கேயும் போக முடியல, ஒன்னு சுமந்து எவ்வளவு கஷ்டம் நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஆனா ஒரு நாள் இயேசு அவனை குணமாக்கின பிறகு அவனை சுமப்பதற்கு ஒருவனும் தேவைப்படவில்லை. கைகளை தட்டி அலையில சொல்லலோயா, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். அடுத்ததாக என்ன இந்த வியாதி என்ன செய்யுது பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 5:22-23 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து யவீர் என்கும் வந்து அவனை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது என் மகள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டாள். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகள் வியாதியினால் படுகிற வேதனை, மரணத்தோடு அவள் போராடுகிறாள் என்று அவன் சொல்லி, அதாவது வேதனை இயேசு வந்து வெளிப்படுத்துற. அதாவது வியாதி ஒரு குடும்பத்தை பிடிக்கும் பொழுது அந்த குடும்பம் கலங்க ஆரம்பிக்கிறது. பிள்ளை வீட்டுல இருக்குது, அப்பா கலங்குறாரு. இயேசுப்பட வந்து சொல்றாரு, ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். அந்த குடும்பமே கலங்கும். ஒரு கணவனுக்கு வியாதி வந்தா அந்த குடும்பமே கலங்கும். ஒரு மனைவிக்கு வியாதி வந்தா குடும்பமே கலங்கும். எத்தனையோ குடும்பங்கள் பண்டிகை காலங்களில் சாப்பாடு கூட வைக்காம இருக்காங்க தெரியுமா? ஏன்னா வீட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு நபர் வியாதியோடு வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா மருத்துவமனையில இருப்பாங்க. சாப்பாடு வைக்க மனசு இருக்காது, சாப்பிட மனசு இருக்காது. எப்படி சாப்பிட முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பமே கலங்க. ஒரு ஜெப ஆலய தலைவன் அவனுடைய மகள் வியாதியினால் அவள் வேதனை பட்ட பொழுது இயேசுவிடத்திலே கண்ணீரோடு வருகிற அந்த குடும்பம் கலங்குது. எங்க போனா என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும்னு அப்படியே அவங்க சாப்பிடாம தூங்காம அலைஞ்சிட்டே இருப்பாங்க. வியாதி ஒரு குடும்பத்தை கலங்க பண்ணும். அது மட்டுமல்ல, வியாதி என்ன செய்கிறது? சங்கீதம் 41:8 வசனத்தை வாசிக்க கேட்போம். தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். இது எதை குறிக்குது? மக்கள் சொல்றாங்களாம், தீரா வியாதி அவனை பிடிச்சிட்டு அவளை பிடிச்சிட்டு இனி அவன் எழும்ப மாட்டான், இனி பிழைக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் என்னது? அதாவது வியாதி மற்றவர்களுடைய விமர்சனத்துக்கு ஏதுவாக மாறுகிறது. மற்றவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி வந்திருக்குமோ, அதனால வந்திருக்குமோ, இதனால வந்திருக்குமோ, இனி அவ்வளவுதான், அவன் எழும்ப மாட்டான், போயிடுவான். ஒரு பக்கம் அனுபவப்படுவாங்க, ஒரு பக்கம் விமர்சனம் வந்துட்டே இருக்கும். கண் தெரியாத 2 குருடரை பார்த்து இயேசுவிடத்தில் சீசர்கள் கேட்கிறார்கள், ரபி, இவன் இப்படி பிறப்பதற்கு காரணம்
இவன் செய்த பாவமா, என்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் இல்லை, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை, இது தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக இது வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் உலகம் பலவிதமான காரியங்களை சொல்லும். வியாதி வருவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, பைபிள் இருக்கிறது. ஆனாலும் உலகம் நம்மை தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, இனி அவன் படுக்கி விட்டு எழும்ப மாட்டான் என்று சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, மற்றவருடைய விமர்சனங்களுக்கு நாம் ஆளாகிறோம். அது மட்டுமல்ல, வியாதி என்ன செய்கிறது? யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். வியாதி மற்றவர்களை வெறுக்க வைக்கிறது. யோபுடைய மனைவி யோபை பார்த்து சொல்றா, நீர் ஜீவனை விடும், நீர் செத்து போய்விடும். தேவ பிள்ளைகளே, வியாதியின் அகோரம் அப்படி கூட வைக்கிறது. நம்ம நேசிச்சவங்களை வெறுக்க வைக்கிறோம் வியாதி. அதனால ஒரு மாதிரிப்பட்ட வியாதி நமக்கு வரக்கூடாது. ஆண்டவருடைய சொல்ல, நம்ம எப்பவுமே வியாதிக்கு சவால் விடணும், எதிராக பேசணும். எனக்கு சுகர் வராது, எனக்கு பிரஷர் வராது, எனக்கு கேன்சர் வராது, கேன்சர் இயேசுவின் நாமத்தில் வராது. சும்மா வருமானு வச்சுட்டு இருக்காங்க. சிலருக்கு எப்போ வந்துருமோ, கை கால் தரிப்போம் கேன்சரா இருக்குது, இது சுகரா இருக்குமோ அதான் காலு குடல் தரிக்கும். சிலர்லாம் சிம்டம்ஸ் சொல்லியிருப்பாங்க, கால் 2 காலும் இந்த இடம் ஒரு மாதிரி களைச்சதுன்னா சுகர் இருக்குன்னு அர்த்தம், தலை லேசா சுத்துச்சுன்னா பிரஷர்னு அர்த்தம். உடனே ஓ பிரஷர் தான், பிரஷரை வா வா வா. ஏதாவது சின்ன ஒரு மயக்கம் வந்துச்சு, ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு கிதம் வந்துச்சு, சிலப்பம் பிசாசு நம்ம டக்குன்னு தள்ளி விட்டுரும். உடனே அது வெட்டா இருக்குமா நினைக்க, எனக்கு வராது, என் பிள்ளைகளுக்கு அது கிடையாதுங்க, என் சந்ததிக்கு அது கிடையாது. நான் இந்த உலகத்துல இருக்கிறது வரையிலும் மோசே மாதிரி ஒரு வியாதி இல்லாம சுகமா நான் இருப்பேன். கைகளை தட்டி அழுதோயா. நான் ஒரு சாக்கு சீனியை கரைச்சு குடிச்சாலும் எனக்கு சுகர் வராது, நான் குடிப்பேன். நான் கடைசி வரை ஜிலேபி சாப்பிடுவேன், ஜாங்கிரி சாப்பிடுவேன், லட்டு சாப்பிடுவேன், எனக்கு வராது. எல்லாம் சாப்பிடுவேன். என் சரீரத்தில் எல்லாம் கத்தர் இயற்கையாக என்ன நல்லா படைச்சிருக்காரு. என்னுடைய உறுப்புகள் எல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும், ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கும், கிட்னி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும், பங்கிரிஸ் அதாவது சுகரை, தேவையான சுகரை உள்ள வச்சு வெளியே தள்ள அந்த உறுப்புகள் சரியா இயக்கப்படும். எனக்கு ஆண்டு எல்லா உறுப்பையும் உள்ள வச்சிருக்கார், அது கரெக்டா ஓடும். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன, நம்ம அப்படியே எதிரா அந்த நோயை பரப்புகிற கிருமிகளுக்கு எதிரா, நோயை கொண்ட கிருமிகள் அந்த சக்திகளுக்கு எதிராக நம்ம சவால், உள்ளத்திலிருந்து சவால், வாயில சவால் விடுறதில்லை, இருதயத்துல விசுவாச சவால் விடணும். கைகளை தட்டி அழுதறியா. நான் சுகமாக தான் நடப்பேன், நான் எப்போ இளைஞனா தான் இருப்பேன், நான் மான் கால்களை போல ஓடிட்டு தான் இருப்பேன், நான் நல்லா பேசுவேன், நான் எப்போதும் ஆண்டவருக்காக ஓடுவேன், எனக்கு ஒன்றும் வராது, நான் படிக்கல இருக்க போவது இல்லை. கத்தரனை நடந்து கொண்டிருக்கும் போது எலியாவை போல தூக்கிட்டு போவார். கைகளை தட்டி அழுதையா அப்படி நடக்கணும். இது படுத்துருவேனோ, கடைசியில் பையில வெள்ளம் தர மாட்டானோளோ, கஞ்சி தர மாட்டானோளோ, இந்த நினைப்பெல்லாம் வரக்கூடாது. நம்ம உலகத்தொட்டு எல்லாரும் போக வேண்டியது, அது வரக்கூடாது. அந்த எதிரான அந்த வியாதி பிசாசு இப்படிப்பட்டதுக்கு எப்போ எதிராக நம்ம செயல்படணும், சிந்தனையில எதிராக செயல்பட்டு இருக்கணும். போ பிசாசு, தலைவலியா, அது சும்மா போயிடும், இதுல உடம்பு கட்டி இருக்கும், அது அப்படி நினைப்பாரு. கட்டியதுக்கு, நமக்கு கட்டியதுக்கு வயத்துல வலி, வயத்துல கட்டி, அது எப்படி கட்டி, நமக்கு எது கட்டியதுக்கு ஒன்றும் வராது. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு ஒன்றும் வராது. சரி இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, வியாதி வெறுக்க வைக்கிறது ஜனங்களை. 2 ராஜாக்கள் 20:1 வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் மாறுகிறது. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். வியாதி மரணத்தை பிறப்பிக்கும், வாழ வேண்டியவர்களை கொன்றுவிடும். வாழ வேண்டியவர்களை, இன்னும் பல வருஷம் வாழ வேண்டியவர்களை ஒரு வியாதி வந்து தாக்கும் போது சீக்கிரத்திலே மரித்து விடுவார்கள், மரணம் பிறப்பிக்கப்படும். அதான் வியாதியின் அகோர். அதுதான் இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் வியாதிப்பட்ட மக்களை எல்லாம் கை வைத்து சுகமாக்கினார். வியாதி வேதனைப்பட வைக்கிறது, வியாதி தனக்குண்டானவர்களை செலவழிக்க வைக்கிறது, வியாதி மற்றவருடைய உதவியை நாட வைக்கிறது, வியாதி குடும்பத்தை கலங்க பண்ணுகிறது, வியாதி மற்றவருடைய விமர்சனத்திற்கு ஏதுவாக மாறுகிறது, வியாதி ஜனங்களை வெறுக்க வைக்கிறது, வியாதி மரணத்துக்கு ஏதுவாக மாறுகிறது. இன்று வியாதியோடு நீங்கள் வந்திருந்தால் இயேசு தொட்டு குணமாக்க போகிறார்.